ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குஸ்கா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான குஸ்காங்க, ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இந்த மாதிரி ஒரு தடவை குஸ்கா பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ வந்து நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணாமல் கம்மியான மசாலாவில் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி இதில் 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு 4 துண்டு அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 2 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்து இந்த எண்ணெய் நெய்யில் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து ஒரு டைம் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயும் 2 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். நம்ம பிரியாணி பண்ணாலும் சரி, குஸ்கா இல்லைனா எந்த ரைஸ் வெரைட்டி பண்ணாலும் சரி, வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய சைஸ் வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேங்க. இந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்த பின்னாடி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணி, குஸ்கா இதெல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நிறைய தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வந்து தக்காளியை வதக்கி விட்ட பின்னாடி இதில் வந்து அடுத்து மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாய் தூளை இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து இந்த மிளகாய் தூள் நல்லா கலந்து வந்தால் தான் நமக்கு வந்து இந்த பிரியாணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க அரிசிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி தான் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அரிசி வந்து உடஞ்சிடாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூடிட்டு விசில் போட்டுக்கலாங்க. 2 விசில் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். அரிசி பாருங்கள் நல்லா உதிரியாக கொஞ்சம் கூட குழையாமல் உடையாமல் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசி நல்லா குச்சியாக பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் சேம் வேலை பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் நார்மலான சாப்பாடு அரிசி, ரேஷன் அரிசி இதெல்லாம் கூட வச்சு பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.